நேயர்களே, ஈரானுடைய பேச்சுவார்த்தை மிக முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை ஓமனில் தொடங்கியது. இந்த பேச்சுவார்த்தை குறித்து நிறைய விஷயங்கள் முரண்களாக வந்தாலும் கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால் முன்னால் நாளை ஏற்பட போகிற விவகாரங்கள் அல்லது கான்சிக்வன்சஸ் விளைவுகளை பற்றி நாம் சர்வதேசத்தில் வந்திருக்கிற பல செய்திகள், நியூயார்க் டைம்ஸில் வந்த செய்தியும் இணைத்து இங்கே சொல்ல போகிறோம். பேச்சுவார்த்தை முறிந்தது அல்லது வெற்றி தோல்வி, இதில் எதுவுமே தெரியாது. அதே சமயம் ஈரானுடைய சார்பிலே அப்பாஸ் அராகச்சி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தனது நிலையில் மிக 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 உறுதியாக இருப்பதாக அவர் ஈரானுடைய கருத்தை வைத்திருக்கிறார். அதுவும் ரொம்ப முக்கியமாக நீண்டகால அணு ஆயுத நிலைகளை உறைய வைக்கும் அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஒருவேளை முடிவுக்கு வரலாம் என்று உலகத்தில் பார்வை இருந்தாலும், ஏவுகணை உற்பத்தி தொழில்நுட்பம், இரண்டாவது ஈரானுக்கு ஆதரவான பிராக்சிகள், அதாவது உங்களுக்கு புரித பாசையில் சொன்னானா ஹவுதி மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுத சப்ளை குறித்தெல்லாம் எந்த ஒரு வலயங்களிலும் அவர்கள் கட்டுப்படுத்த இயலாது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை இப்போ சர்வதேச ஆளுங்கள் பேச்சில் ஒருவேளை அணு ஆயுத நிலைகள் குறித்து மட்டும்தான் பேச்சு வரும் பட்சத்தில் சரி, ஒரு கண்டெயின் பண்ணுறோம் அல்லது குறைத்து வைத்திருக்கிறோம் என்றாலும் கூட எங்களின் மீது 40 ஆண்டுகளாக விதித்த பொருளாதார தடையை நீக்கிறதற்கு முதல்ல பேச்சு நடத்த வேண்டும். ஈரான் வைத்த விவகாரத்தை நான் சொல்லிட்டு இன்னும் அடுத்த செய்தி சொல்ல போகிறேன். ஈரான் வைத்தது அணு ஆயுத நிலைகளை நாங்கள் ஒருபோதும் விட போகிறதில்ல, இது சாவரின், இது எங்கள் நாட்டினுடைய உள்ளாண்டு பிரச்சனை, அதை நான் விட போகிறதில்லை. அப்படி அது குறித்து வேறு ஏதாவது பேசினாலும் எங்கள் நாட்டின் மீது எங்களின் மீது விதித்திருக்கிற பொருளாதார தடையை நீக்கக்கூடிய வாய்ப்பை பற்றி பேசணும் முக்கியம். இரண்டாவது, பெலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளெல்லாம் பற்றி நீ பேசவே கூடாது. மூன்றாவது, நாங்கள் ப்ராக்சிகளுக்கு கொடுப்பதை குறித்து நீங்கள் எப்படி கண்காணிப்ப, அதுவும் நடக்காத காரியம். முக்கியமாக பொருளாதார தடை பேசுவோம் அப்படின்ட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை இப்படியே முடிந்ததா, என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டால் எந்த தீர்வும் எடுக்கப்படவில்லை. இதுக்கு இடையில் பேச்சுவார்த்தை முடிகின்ற நேரத்தில் விட்காஃபும் அமெரிக்காவின் சார்பில் ஜரி குஷ்னர் மற்றும் சென்காம்பினுடைய கடற்படை தலைவர் பரேட் கூப்பர் இவரும் கலந்து கொண்டார். இதில் என்ன ஒரு உலக அளவுலன்னா, குஷ்னர் ஸ்டீவிட்காஃப் கலந்து கொண்டது சரி, பரேட் கூப்பர் எப்படி கலந்து கொண்டார், இது சரியில்லை, இது ஒரு மிரட்டலா. அவர் ஒரு அட்மிரல், ஒரு கடற்படை தளபதி, சென்காமினுடைய கடற்படை தளபதி கட்டுப்பாட்டு இயக்கத்தின் தலைவரை கொண்டு எப்படி பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொள்ள வைத்தார்கள் என்பது குறித்தும் இது ஒரு மிரட்டலா என்றும் ஈரானின் தரப்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி, பரவாயில்ல. இப்போ அப்பாஸ் அராகச்சி, இந்த ஸ்டீவ் விட்காஃப் ரெண்டு பேரும் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தனி அறையில் ரகசியமாகவும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் இஸ்ரேலுடைய எல்லா நாளிதழ்களும் செய்தியை வெளியிடுறாங்க. பேச்சுவார்த்தை தோல்வி அப்படிங்கிற செய்திகளை யூத நாட்டின் அனைத்து ஏடுகளும் செய்திகளாக வெளியிட்டு அவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரானை க்ளோஸ் பண்ணணும். அப்போ எது வேணாலும் நடந்தால் அமெரிக்கா ஏதாவது ஒத்துக்கிடக்கூடாதுல்ல, அதனால் உடனடியாக பேச்சுவார்த்தை தோல்வின்னு போட்டாங்க. உடனடியாக அமெரிக்கர்கள் இந்த நிலையில் ஒரு பதட்டமான செய்தி இந்த அளவுக்கு இருக்கும்போது, இதில் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உடனடியாக அமெரிக்கர்கள் ஈரானிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டிருப்பதும் ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்கா தாக்கப் போகிறதா? பேச்சுவார்த்தை தோல்விங்கிறதான் தெரியுமே. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அதிலும் இதுதான், அதுக்கப்புறம் இதுதான், அதுக்கப்புறம் இதுதான். இது முதல்ல ஒரு சந்தேகம். ஏன் அமெரிக்கா பிரசிடென்ட் நாட்டு மக்களை அவசரமாக ஈரானிலிருந்து வெளியேற சொன்னார்? இரண்டாவது, இஸ்ரேலில் ஏராளமான தனியார் ஆம்புலன்ஸ் வாகனங்களை
அரச பணிக்காக ஒப்படைக்கணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் உருவாகியிருக்கிறது. அப்போ இஸ்ரேலும் அவசரமாக பிரிப்பாகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பின்னால் சர்வதேச ஆய்வாளர் சிட்டினோவிச் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு ஒரு கட்டுரையை பார்ப்போம். அவர் சொல்றாரு, வழக்கத்துக்கு மாறாக பெஞ்சமின் நெத்தானியாகு ரொம்ப மௌனமா இருக்கிறாரு. பெஞ்சமின் நெத்தானியாகுடைய மௌனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நேரடியாக இந்த முறை இஸ்ரேல் போரில் ஈடுபட தயக்கம், அச்சப்படுகின்றார்கள். அமெரிக்காவை வைத்து பின்னால் இயக்குவதற்கு முடிவு. ஏன்னா கடந்த 12 நாளில் போரின் போது ஏற்பட்ட தாக்கம் விளைவுகளை நன்கு அறிந்ததாலும் ஈரான் நாட்டினுடைய பயங்கர ஆயுதங்கள் வலிமையினுடைய தன்மையும் தற்போது அது மறுஉருவாக்கம் செய்யப்பட்ட பலிஸ்டிக்ஸினுடைய வல்லமை குறித்தும் இஸ்ரேல் அஞ்சுகிறது என்றும் அவர் கூறுகிறார். இஸ்ரேல் இதற்கிடையில் இஸ்ரேல் வலிமை பெறுவதை அனுமதிக்காத மத்திய கிழக்கு நாடுகள் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ரஹாம் அக்கார்டு என்று போட்டாலும் சவுதியோ, ஜோர்டானோ, துருக்கியோ, கத்தரோ, அதே போன்று எகிப்டோ, யுனைடெட் அரபு எமிரேட் யாருமே இஸ்ரேல் வளம் பெறக்கூடாது, இஸ்ரேல் வளர்ச்சி பெற்றுவிடக்கூடாது, இந்த போரின் மூலம் ஈரான் முடக்கப்பட்டால் இஸ்ரேல் ஒரு பெரும் தாதாவாக மாறும் என்ற கவலை தான் அரபுகளை உச்சபட்சமாக ஆட்டுகிறது. அவர்களுக்கு ஈரான் பிடிக்காவிட்டாலும் ஈரான் இப்படி இருந்தால் தமக்கு பாதுகாப்பு என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆக இஸ்ரேல் அரசு திட்டம் அமெரிக்கா மூலம் ஆட்சி மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுடைய திட்டமாக நமக்கு வெளியாகிறது. கொமேனி இருக்கும் வரைக்கும் நமக்கு அச்சம்தான். கொமேனியை காலி செய்து வேற எவனாவது டம்மியை கொண்டு வைத்து பலிஸ்டிக் எல்லாம் அழித்துவிட்டு வழக்கம் போல் தன்னிடத்தில் கையேந்துகிறார்களாக இவன் ஒருவனை மாற்றிவிட்டால் அந்த பிராந்தியமே நமது கையில் தான் அப்படின்னு தான் யூதர்கள் திட்டமிடுகிறார்கள். இதற்கிடையில் அமெரிக்காவுடன் ஈரான் எந்த ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு வரும் காலத்தில் மிரட்டல்தான் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். பெரும்பான்மையாக எம்பிக்களும் அதான் சொல்கிறாங்க. பெரும்பான்மையாக பொது சமூகமும் யூதர்கள் ஒப்பந்தமே விளங்காது, அது அடித்து அவர்களை நாசம் செய்யணும் இஸ்ரேல் இது ஈரானுங்கிறது தான் டெலவியினுடைய கருத்து. இதுக்கு இடையில் இந்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. இந்த ஆண்டு தேர்தலில் தான் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என தன்னை தேச பாதுகாவலராக மிஸ்டர் எனது செக்யூரிட்டியா அவர் நாட்டின் தேச பாதுகாவலராக தன்னை காட்டணும் அப்படின்னு பெஞ்சமின் ரொம்ப திட்டம் போடுறார். இப்போ இரட்டை திட்டம் என்ன ஒன்று பார்ப்போம். இந்த இரட்டை திட்டத்தில் இஸ்ரேல் வடிவமைத்து கொடுத்த திட்டம் முதலாவதாக ஆட்சி மாற்றம், இரண்டாவதாக கொமேனியை படுகொலை செய்கிறது. இதில் நீண்டகால ஆபத்து உள்ள காரணிகள் என்ன அப்படின்னு நாம் அந்த போரில் பார்க்க போகிறது. விமானங்கள் மூலமாக குண்டு வீச்சை நடத்தி ஆட்சி மாற்றம் ஈரானில் சாத்தியமே கிடையாது அப்படின்னு இன்டர்நேஷ்னல் இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா இந்த 12 கப்பல்களை நிறுத்தியிருக்கிறாங்க. அதாவது ஹரி ட்ரூமன்லேருந்து அப்ரஹாம் லிங்கன் இது வரைக்கும் நிறுத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா ஓமனில் மலைகளுக்கு பின்னால் விமானம் ஏவுகணை தாங்கி கப்பல்களை நிறுத்தியிருக்கும் நிலையில் சீனா மிக கடுமையாக செய்மதி மூலம் தொடர்ந்து படங்களை எடுத்து அனுப்பி வைத்து வருவதாகவும், இது டெக்னிக்கல் எஃபர்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆதரவை ஈரானுக்கு கொடுத்திருப்பதாகவும், ஈரான் இந்த அளவிற்கு வலிமையாகவும் ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் உறுதியாக இருப்பதற்கும் காரணம் சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதரவு தான். ஆக செய்மதி மூலமாக சேட்டிலைட் பிக்சரின் மூலமாக அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் உடனுக்குடன் கடத்தப்படுகிறதாம். இதற்கு இடையில் 27 கார்கோ விமானங்கள் மூலம் இராணுவ தொழில்நுட்ப சாதனங்களை சீனா வழங்கியிருக்கிறது. ஈரான் ஏதோ ஒரு வகையில் மிகவும் வலிமையான முறையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதில் உண்மையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷஹீத் 139 ஏவுகணை தொழில்நுட்பம் மூலம் ஈரான் 2 நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒன்று தாக்குதல் தற்கொலை ட்ரோன், ரெண்டொன்று அது படம் பிடித்து மோப்பம் பிடித்து அது சமிக்சைகளின் மூலம் அது புலனாய்வாகவும் செயல்படுகிறது. இப்போ
$1,00,000 தான் ஆகுது. இந்த ஷஹீத் ஏவுகணையினுடைய மதிப்பு $1,00,000. ஆனால் இதனை அமெரிக்கா அளிக்கணும்னா 4 ஏவுகணைகளை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலிருந்து அவர்கள் பயன்படுத்தணும். இந்த 4 அணிக்கன்னா இது $1,00,000 என்றால் அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர்கள். இது 1,80,00,000 என்று இந்திய மதிப்புக்கு வைத்து கொண்டாலும் அவர்கள் ஒரு முறை ஒன்றை தாக்குவதற்கு பல கோடி வரைக்கும் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. 4 மில்லியன் அப்படி ஒரு கணக்கு பார்த்தாலும் 20 கோடி 16 கோடி வரை ஆகிறது. இப்போ இப்படியே தொடர்ந்து போலியான சரியான உண்மையான ஷாஹித் அனுப்பினால் எது போலி என்று கண்டுபிடிக்காது, எல்லாவற்றையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அளிக்கும். அப்படி என்றால் பெரும் பண முதலீட்டை அமெரிக்கா இழக்கும் அபாயமும் இருக்கிறது. இப்போ ஈரானில் ஒரு 80,000த்திற்கு மேற்பட்ட ஷஹீத் விமானங்கள் அனுப்பி வைத்தால், ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கணக்கில் அனுப்பி வைத்தால் அதை அழிப்பதற்கு அமெரிக்கா சக்தி அளந்து போகும் என்பதும், உலகில் எந்த ஏர் சிஸ்டமும் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ 3, தாட், பேட்ரியாட் இதுதான் அவர்களிடத்தில் இருக்கிறது. இதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு 12 நாளில் முடிஞ்சது. ஏன்னா அதனுடைய வேகம் 20,000 கிலோமீட்டர். இதுக்கு இடையில் அமெரிக்காவினுடைய சூப்பர்சோனிக் F-18 அந்த விவகாரத்தில் கூட அவற்றில் மூலமாக ஒரு ஜாமர் கருவியில் எப்படி ஒரு மின்காந்த அலைகளின் மூலம் உள்ளே இறங்கி தாக்குதலை நடத்தினார்களோ வெனிசுவேலாவில், அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு அது பயன்படலாம். ஏனால் அதனுடைய 2 இறக்கைகளிலும் இப்படி ஒரு சூழல் காணப்படுகிறது. இதற்கிடையில் அசர்பைசானில் அமெரிக்காவுடைய எலைட் ஸ்குவாட் ஸ்பெஷல் படைகள் இறக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை என்பது ஆபத்தான நிலை உருவாக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். இதற்கிடையில் சீனா என்ன உதவி செய்துன்னா, 15வது ஐந்தாண்டு திட்டத்தில் சீனா ஈரானை முழுமையாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் அவர்களுக்கு இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சீனாவால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் ஈரானில் சீனாவினுடைய OLG-85B அதே மாதிரி OLG-27 சீன மேற்பட்ட ரெடார் கருவிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த OLG-27 இந்த OLG-85 சிஸ்டத்தின் மூலம் F-35 ஸ்டெல்த் ஏர் ஸ்ட்ரைக் ஃப்ளைட்டை, அதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டால் திருட்டுத்தனமாக ரெடாரில் பதிவு செய்ய முடியாததை சீனா கொடுத்திருக்கிற அந்த ரெடாரின் மூலம் ஈரான் கண்காணித்து கொள்ளக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை சீனா வழங்கியிருக்கிறது. ரொம்ப முக்கியம், சீனா 12 அணுகுண்டுகளையும் கூட வழங்கியிருப்பதாக மேற்கத்திய செய்தியில் ஆய்வாளர் மிக முக்கியமாக தெரிவிக்கிறார். இதற்கிடையில் சீனாவும் ரஷ்யாவும் மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் இணைந்து ஒரு களமாக ஈரானை அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள். காரணம், அமெரிக்காவுக்கு எதிராக எல்லாவித ஆயுதங்களையும், குறிப்பாக இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது படையெடுப்பின் வாயிலாக இல்லாவிட்டாலும் ஃபில்ட்ராயிருக்கு, அதாவது மொசாத்தினுடைய ஊடுருவல், இதை எப்படியாவது கண்காணிக்க வேண்டும் என்பதில் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஆகிய 2 நாடுகளும் ஈரானை ஒரு பரிசோதனை களமாக அவர்கள் பாவித்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிற போகிறாங்க. அமெரிக்க கப்பல்கள் ஈரானிடம் சிக்காமல் தப்பித்து கொள்ள ஓடியதையும் நாம் கவனமாக இருக்கிறோம். இதில் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவருடைய விவகாரம் இங்கே ரொம்ப முக்கியம். நான் நினைத்து பார்க்கிறேன், 1000 மேடை பேச்சுகளை விட ஒரு விமான தாக்குதல் பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தும். எனவே தான் ஈரான் மௌனமாக தற்போது பயணித்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த எவ்வளோ வந்திருக்கு? 15 சரி. இதற்கிடையில் வடகொரியாவுடைய தொழில்நுட்பங்கள் மூலம் ஈரான் ஏற்கனவே கொர்ரம்ஷோர் 1, கொர்ரம்ஷோர் 2, 3 தற்போது அதனுடைய
நவீன நியூ வெர்ஷன் அப்டேட்ஸ் 4. இதுதான் இன்னைக்கு உலகத்தை அப்படியே மிரட்டுது. கொர்ரம்ஷோருங்கிறது ஒரு நகரத்தின் பெயர். ஈராக்கினுடைய போரிலே மீட்டெடுக்கப்பட்ட ஒரு நகரின் பெயர் தான் இந்த கொர்ரம்ஷோர். இந்த கொர்ரம்ஷோருடைய தொழில்நுட்பம் எங்கே கிடைச்சது, அதை எப்படி ஈரான் மேம்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா, வடகொரியாவில் இருக்கும் ஹாவ்ஷங் 20 இன்டர் ICBM தான் இந்த கொர்ரம்ஷோருடைய பேஸ். இதில் பல MARV தொழில்நுட்பங்கள் நிறைந்த MARVயுடைய தொழில்நுட்பங்கள் நிறைந்த புதிய வெர்ஷன் தான் கொர்ரம்ஷோர் 4. இதில் 2 வார் ஹெட்ஸ் இருக்கான். இதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க. இதை கண்டு தான் கதி கலங்கி நிற்கலாம் இஸ்ரேல். இதனுடைய வேகம் 20,000 km/h. இது வேகத்தில் பயணிக்கும் அதி தீவிர தொழில்நுட்பங்கள் நிறைந்த கொர்ரம்ஷோர் 4. இது ஒரு டெட்லிஸ்ட் வார் ஹெட் பலிஸ்டிக்ஸ் மிசைல் இஸ் ஓவர்கம் US அண்ட் இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இதனுடைய விலை 8 மில்லியன் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மில்லியனுக்கு இந்திய மதிப்பிற்கு 10 லட்சம். இதை தடுப்பதற்குத்தான் அமெரிக்கா 4 ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த 4 ஏவுகணைகளை பயன்படுத்தினால் ஒன்றை தடுப்பதற்கு 20 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏராளமான பாலிஸ்டிக் மிசைல் இருக்கும் நிலையில் மிகப்பெரிய அளவிலே பின்னடைவை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இதை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கிடையில் ஹெர்மூஸ் முழுமையான ரகசிய நீர்மூழ்கி கப்பல்கள் இருப்பதாக, அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஹெர்மூஸினுடைய அடிக்கடையில் ஏவுகணைகள், கடல் ஏவுகணைகள், கடலுக்கு அடியிலே பதிய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னி வெடி குண்டுகள், இதைவிட கடல் சுரங்கங்கள் மற்றும் ரெடார் கருவிகள் நம்ம இப்போ பார்க்குறோம். இதையெல்லாம் இதுக்கிடையில் 2 புதுசான விஷயம் வந்திருக்கிறது. ஒன்று பேர் நஃபீஸ் 2 மற்றும் ஷஹாப் வகை மிசைல்களும் இன்றைக்கு கடல் போரில் அவர்கள் பயன்படுத்த இது புதிதாக இருக்கிறது. இதையெல்லாம் பதுக்கி வைத்ததாக அமெரிக்காவினுடைய ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது. போர் நடக்கலாம் என அப்பாஸ் அராக்கட்சி கருவித்த நிலையில் போர் நடக்குமா நடக்காதா? நடக்கலாம், நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க. நடக்காது அப்படின்லாம் சொல்லலை ஈரான். போர் நடக்கலாம் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சேதபஸ் அராக்கட்சி கருத்து தெரிவித்த நிலையில்தான் மத்திய கிழக்கில் உள்ள அநேக இடங்களில் குறிப்பாக அமெரிக்க இராணுவ நிலைகள் முழுமையாக அழிக்கப்படும் என ஈரான் இராணுவ செயல்பாடுகளை முன்னோக்கிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இன்று அமெரிக்கா மறுபடியும் ஒரு ரிலக்டன்சி, தயக்கம், ஹெசிடேஷன், காரணம் ஈரானை மிஞ்ச முடியாது என்பது ஒன்று. இந்த செய்தியினுடைய இறைவாக அவர்கள் நீங்கள் சொல்வதை போன்று F-15 F-18 சோனிக் வெப்பன்ஸை எல்லாம் வைத்திருந்தாலும் தரையில் இறங்கித்தான் தாக்குதல் நடத்தினால்தான் போரில் வெற்றி என்கின்றார்கள் இராணுவ ஆய்வாளர்கள். தரையில் இறங்கினால் ஒன்று கூட மிஞ்சாது அமெரிக்காவுக்கு. ஏன்னால் கடந்த காலங்களில் அவர்கள் பெற்ற அனுபவம் அப்படி. ஆகவே மிரட்டி 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 தன் காரியத்தை சாதித்து கொள்ள மட்டுமே விரும்புவார்கள். எந்த நிலையிலும் இஸ்ரேலை அவர்கள் ஒரு லெவலுக்கு மேலே அவர்கள் இஸ்ரேலை அனுமதிக்கப் போவதில்லை. இஸ்ரேல் தூண்டிவிடப்பட்டு அமெரிக்கா என்கின்ற பாசை மூலம் தாம் பின்னால் நிற்கலாம். இவன் தூண்டி விடுவதெல்லாம் அரபுகளுக்கும் தெரியும். எல்லாவரை விட சீனா, ரஷ்யா, ஈரான் உச்சபட்ச தலைக்கு தெரியும். போர் என்று வந்தால் முதல் தாக்குதல் டெல் அவீவ் தான். அதற்கு பிறகு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள், அதற்கு பிறகு கடற்படை தளங்கள். அமெரிக்க அதிபர் அவசர கதியில் வெளியேறியிருப்பதும், அவசர கதியில் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆம்புலன்ஸ் சர்வீஸையும் அரசமயமாக்க ஆணை பிறத்திருப்பதும் மத்திய கிழக்கை தாண்டி உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.